இறைவன் கருணையால் எல்லா பலமும் நலமும் ஒன்று குமிழ குருநாதர் திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளுக்கு ஒவ்வொருவரும் பாத்திரமாக்கி வாழ்க்கையில் வளமெல்லாம் பெற்று நலமாக வாழ வேண்டும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது. என்னன்னா, எல்லா பக்தியும் செய்கிறாங்க, ஏன் ஆலயத்திற்கு கூட விரதம் இருந்து மாலை அணிவித்திற்கூட போகின்றார்கள். அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் அல்லது ஒரே மகள் அல்லது கணவன் மனைவி இப்படி இருக்கின்ற தருணத்திலே நல்லவைகளெல்லாம் செய்து நல்ல விதமான ஒரு பெயர் எடுத்து நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர்களுக்கும் கூட எத்தனையோ விதத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அகால மரணம். இந்த அகால மரணம் ஏன் சம்பவிக்கிறது, எதனால் பிரச்சனைகள் வருகிறது என்பதை நாம் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. திடீர் விபத்துகள், தற்கொலை முயற்சி, தற்கொலை செய்து கொள்ளுதல், கொலை போன்று நடக்குதல், அதே நேரத்தில் எங்கு சென்றாலும் பிரச்சனைகளால் அவர்களையே இயற்கை சார்ந்தும் மரணம் சம்பவித்தல். அப்போ ஒரு மனிதனுக்கு இப்படி கொலை, தற்கொலை, விபத்து போன்ற அகால மரணங்கள் வருவதற்கு என்னதான் காரணம்? இது பாவமா, இது புண்ணியமா, அல்லது எதனால் இது ஏற்படுகிறது? இது பாவ புண்ணியங்களின் கணிதத்தில் ஏற்படக்கூடியதா என்று பல பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, இது எதனால் ஏற்படுகிறது, ஏன் இது முன்னோர்கள் செய்த பாவத்தின் வழி இப்படி ஏற்படுகிறதா? ஏனென்றால் தற்கொலைக்கென்ற ஒரு காரணம் உண்டு, விபத்துகள் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு, கொலை என்பதற்கு காரணம் உண்டு. இதில் 3 விஷயம் முதல்ல நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் ஒருவருக்கு உச்சமாகவோ ஆட்சியாகவோ பலம் பெற்றோ அது நல்ல நிலையில் இருந்தால்தான் மிகப்பெரிய அரசியல் ஈடுபாடுகள், வளர்ச்சி, அரச பரிபாலனம், காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு இலக்கு, இப்படி என்று பல விதத்தில் வரும். பாருங்க, அதே செவ்வாய் தான் பலவீனப்பட்டோ அல்லது பலவீனராலோ பாபரலாலோ பார்க்கப்பட்டு நேரங்கள் அதற்கு தகுந்தாற்போர் இல்லாது வரக்கூடிய காலகட்டங்களில் அதே பெரும் நிலையில் பெயரெடுத்தவருக்கு துப்பாக்கியில் சுடுவது, கொலை செய்வது போன்ற மரணங்கள் சம்பவிக்கும். ஏன்? அவருக்கு விபத்தும் சம்பவிக்கும். ஒரு சிலர் தற்கொலைக்கும் ஆளாகிறார்கள். இப்படி ஒரு சிலர் உடல் நோய் பற்று, இரத்த பிரச்சனைகளால் மரணம் சம்பவிக்கிறது. ஆக செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் திறனாய்வு செய்து அதற்கான விமோசனத்தை முன்கூட்டியே நாம் அறிந்துவிட்டால் இந்த விபத்திலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அறிவுகளோடு ஆட்சி நின்று எவ்வித மங்களனாய் கெடாமல் இருந்தால் அவ்வித ஜாதகன் ஆயுளில் இருப்பான் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. ராகு கேதுங்கிற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து 4, 7, 11 என்ற ஸ்தானங்களை பார்க்காமல் இருந்து செவ்வாய் என்பவர் கெட்டு போய் அவர் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அகால மரணங்கள் விளைவிக்கும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் இப்போ ஜோதிட ரீதியாக ஒரு சின்ன ஹிண்ட்ஸு, சின்ன குறிப்பு எடுத்துக்கோங்க. அதே பாருங்க, எதனால் வந்தது? பாவமா, நாம் செய்த வினையா, முன்னோர்கள் படி வந்ததா? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விக்குறி. ஒருவர் பங்காளிகள் சொத்தை ஏமாற்றி ஒருவர் பறித்திருந்தால், அல்லது சொத்துகள் கூடி பிரச்சனைகளில் இருந்து ஒருவரால் ஒருவர் ஏமாற்றப்பட்டு அந்த ஏமாந்தவனுடைய வேதனை குமுறல் இருக்குமே, ஆனால் இதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் கோயில் சொத்துக்களை நாம் பராமரிக்கின்ற நிலையில் நாம் அதை அனுபவித்து அதை சரியான முறையில் நாம் ஒப்படைக்காமலோ அல்லது கோயில் சொத்துக்களை நாம் அனுபவ பாதியத்தில் வைத்திருந்தாலோ அதை சரியான முறையில் கோயில்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் காரணங்களையும் செய்யாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும். பெற்றவர்கள் சொத்தை சம்பாதித்து பிள்ளைகளுக்கு கொடுத்து
அந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு இல்லாமல் கூட அனைத்து சொத்தும் பிள்ளைகள் மேல் எழுதி வைக்க, அப்பிள்ளைகள் அப்பெற்றவர்களிடம் சொத்தை பறித்து கொண்டு அநாத விடுதியில் விட்டுவிட்டால் அவர்கள் படும் வேதனை தானாகவே இந்த அகால மரணத்திற்கு தள்ளப்படும். அதேபோல் கணவன் பேச்சை கேட்டு மனைவியோ, மனைவி பேச்சை கேட்டு கணவனோ இந்த சொத்து கொடுத்தவர்களை நாம் பிச்சை எடுக்க வைப்பதோ, அநாத விடுதிகளில் விடுவதோ அப்படி இருக்குமே ஆனால் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது பாவ ரீதியாக வருகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உணர்த்துதல் உணர்நிலை தன்னில் மனம் தன்னில் மதியோடு மங்களன் கூடி நிற்க, மங்களனை பாவர்கள் நோக்க, அத்திசை தன்னில் அருவோ பலமில்லாத போது பாலகனுக்கு அகால மரணம் சம்பவிக்கும். சின்ன பிள்ளையிலே நிறைய பேர் தண்ணியில் போகிறது, இப்போ கடலில், ஆற்றில், இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், பிறக்கின்ற குழந்தை ஜனன காலத்திலே அறிவுகளோடு பார்வையும் அற்புதமான அந்த ஒரு பலமும் இல்லாத போது, பாம்புகள் ராகு கேதுனுடைய பலங்கள் இல்லாத போது இப்படி சம்பவிக்கும். அதனால் குறைஞ்சது ஒரு வருடம் பிறகு குழந்தை பிறந்து அந்த 2வது வருடம் நாம் குழந்தைகளுக்கு இப்படி திறனாய்வு சரியான இடத்தில் செய்தால் இதிலிருந்து தவிர்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சொத்துகள் சரியாக அமையாததற்கும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆக இந்த அகால மரணம் என்பது கிரகத்தில் செவ்வாயினுடைய கிரகமும் ராகு கேது பலவீனத்தினாலும் ஏற்படக்கூடிய பலமாக இருந்தால் அது பிரச்சனையில் பார்வைகள் இல்லாமல் இருந்து, நான் கூறியது போல அந்த லக்னத்தை 4, 7, 11 ராகு கேது பார்க்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய, நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம், எடுத்து பார்க்கலாம், ஜாதக ரீதியாக சொல்கிறேன். சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? இதை பெரும்பாலும் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இதுக்கு பரிகாரம் பார்த்தா நிறைய பேரால் செய்ய முடியாது. செய்ய முடிஞ்சவங்க துவரை சுண்டல் செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வளரியும் மருகு என்ற பூவையும் தொடுத்து, அது கிடைக்காதவர்கள் மல்லிப்பூவை தொடுத்து முருகப்பெருமானுக்கு கொடுத்து செவ்வாய் தோறும் சிகப்பு நிற திரிதிரித்து விளக்கெண்ணெயில் தீபமிட்டு வழிபட்டு கொண்டு வந்தால் இதிலிருந்து தப்பிக்க முடியும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதே நேரத்தில் முருகனுக்கு வழிபட்டு அங்கே இருக்கின்ற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு தீபம் அதே போன்று போட்டு வர வேண்டும். சரி, இது முடியாதவங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க. சுருள் பட்டை என்று ஒன்று விற்கும், இது வாங்கிக்கோங்க. மருதாணி பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 5 மிளகு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பாக்கெட்டில் போட்டு வாகனத்திலும் தன் உடனும் நம்மளுடைய சட்டை பையிலும் வைத்து கொண்டால் இந்த விபத்தும் அகால மரணத்திலும் தப்பிக்கலாம். இதை முதல்ல செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ராகு கேது பார்வைகள் மங்களன் செவ்வாய் இதையெல்லாம் நன்றாக தெளிவாக திறனாய்வு செய்த பிறகு அதனினும் இன்னும் நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து பயன்படுத்தி கொண்டால் அகால மரணத்தை தவிர்க்க முடியும். தற்கொலை நிலை வராமல் சரி செய்து கொள்ள முடியும். அவரவர்களுக்கு என்று திடீர்னு ஏற்படுகின்ற எந்த விதமான சச்சரவுகளும் அவளுக்கு வராது என்பது உறுதி. அடுத்த ஒரு விஷயமா அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம்.